ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ணலாம். ஒரு 4 கரண்டி மாவு எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விடுறப்போ என்னாகும் அப்படின்னா மாவு வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹீட்டாக தண்ணி ஊற்றுறப்போ வந்து கை வந்து சுட்டுடும். அப்படின்றனால ஃபஸ்ட்டு கரண்டியில் தான் கலக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கையில் வந்து பால் மாதிரி உருட்டி நம்ம எடுத்துக்கிறலாம். ஓகே, எடுத்துகிட்டு இடியாப்பம் பிழியிற ஜாரில் வச்சு இடியாப்பம் வந்து இடியாப்ப தட்டில் பிழிஞ்சு குட்டி குட்டியாக இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். இட்லி குண்டானில் தண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணி எடுத்தாலே வந்து இடியாப்பம் வந்து நமக்கு வந்து நல்லா சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நம்ம தேங்காய் பால் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, பச்சரிசி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறணும். அந்த மாவை மறுபடியும் இட்லி குண்டானில் வச்சு ஆவி வச்சு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் காய போட்டோம் அப்படின்னா அதில் குட்டி குட்டி கட்டி கட்டியாக வரும் இல்லைங்களா, அந்த கட்டி எல்லாத்தையுமே மிக்சியில் வச்சு ஓட்டிட்டா அந்த கட்டி எல்லாமே பவுடர் ஆயிரும். அகைன் அதை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டா 6 மந்த்து கூட அது வண்டு பூச்சி எதுவுமே வராது. அப்படி தான் அத்தை எப்போவுமே எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. தேங்காய் பால் எடுத்துடலாம். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 4 ஏலக்காய் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த தேங்காய் சக்கையெல்லாம் தனியாக வந்துடும், பாலுமே நல்லா வந்துடும். இதை எடுத்துகிட்டு இடியாப்பத்துக்கு சைடிஷ் வந்து நல்லாவே இருக்கும். சுட சுட இடியாப்பமும் இப்போது ரெடி ஆகிருச்சு. இடியாப்பம் ஊற்றி வச்ச நேரத்தில் நமக்கு வந்து சட்னியும் இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் பண்ணிடலாம், சட்னியும் பண்ணிக்கலாம். வாங்க சுட சுட இடியாப்பமும் தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் தேங்காய் பாலே ஓகே, ஸோ அதனால் நான் சட்னி பண்ணாமல் தேங்காய் பால் பண்ணிட்டேன்.